வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு சாலையில் நடைபெற்ற பாரம்பரிய அரிசி திருவிழாவுக்கு சென்றிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரிசிகள், அதே போல் பழங்கள், காய்கறிகள், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், அது போல் ஸ்கின் ப்ராடக்ட்ஸு, குழந்தைங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள்லாம் இருந்துச்சு. தேன் வகைகள் எல்லாமே ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் விலை பார்த்திங்கனாலும் மலிவானதாகவும் இருந்தது. அப்புறம் முடவ நாட்டுக்கால் அப்படின்னு சொல்லிட்டு இது முடவ நாட்டுக்கால் அப்படின்னு சொன்னாங்க. இதோடைய யூசஸ் என்ன, அதே போல் ஒரு ஒரு அரிசிக்கும் என்னென்ன யூசஸ், அதுபோல் விதைகள்லாம் விற்றாங்க. கீரை விதைகள், கத்திரிக்காய் விதைகள், காலிஃப்ளவர், நிறைய டைப்ஸில் விதைகளும் இருந்துச்சு. நிறைய கடைகள் பதிவு செய்ய முடியல. என்னால் ஓரளவுக்கு தான் கடைகளை பார்க்க முடிஞ்சு. நிறைய கடைகள் இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக நம்மலாம் போய் வரணும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த அரிசியோட வகைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதோட பயன்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த அரிசிகள்லாம் வாங்கி சாப்பிடணும். வர ஜென்ரேஷனுக்காவது ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி அரிசியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வரும்போது ஓரளவுக்கு நோய்களை தவிர்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடம் இந்த பாரம்பரிய அரிசி திருவிழாவுக்கு நான் போனது மகிழ்ச்சியாகவும் இருந்தது, மனதுக்கு நிறைவாகவும் இருந்தது. அரிசிகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வாங்கக்கூடிய விலையிலையும் இருக்குது. வெளியில் ஷாப்பிங் மால் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா இந்த அரிசியோட விலை பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகம். இந்த மாதிரி இடத்துக்கு போய் நம்ம வாங்கும்போது ரொம்ப மலிவாக இருக்குது. அதே போல் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் கூட நமக்கு தராங்க. நமக்கு வேணும்னா நம்ம அரிசியெல்லாம் வாங்கிக்கலாம். அதே போல் நிறைய அவங்களோட ப்ராடக்டை சாப்பிடவும் கொடுத்தாங்க. சிலது பார்த்திங்கன்னா சில உணவு தயாரித்தும் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா விதை கடைகள் எல்லாமே ரொம்பவும் பார்க்க அருமையாக இருக்குது இடங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா அரிசியும் விதைகளும் வாங்கிட்டு வந்தோம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் வந்தது மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்குது.